என்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் வந்து அரசியல் செய்யற அப்படி என்று அந்த வரைவிலக்கணத்துக்குள்ளுக்கு வரும் அப்படின்றத பார்ப்போம். நம்பர் 1, ஃபைட்டிங் ஃபார் கவர்மெண்டல் பவர். ஃபைட்டிங் ஃபார் கவர்மெண்டல் பவர் இந்த அரசாங்கத்தை அதிகாரத்தை எடுக்கிறதுக்கான இந்த போட்டியில பங்கு பற்று, அது டூயிங் பாலிடிக்ஸ், அரசியல் செய்யற அப்படின்றதுக்குள்ளுக்கு வரும். இன்னொன்று, சப்போர்ட்டிங் த ரைட் டு டேக் கவர்மெண்டல் பவர், அரசியல் அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சப்போர்ட் பண்றது, எங்களோட உதவி ஒன்று செய்யறது. ஃபார் எக்ஸாம்பிள், எலெக்ஷன் கெம்பைனிங்ல ஈடுபடுறது, எலெக்ஷன்ல வின் பண்றதுக்கு நாங்க எங்கட ஒப்பீனியன்ஸால, எங்கட கருத்துக்களால நாங்க சப்போர்ட் ஒன்று கொடுக்கறது, இதுவும் டூயிங் பாலிடிக்ஸ் தான். பார்ட்டிசிபேட்டிங் இன் எலெக்ஷன்ஸ்ல தேர்தல்கள்ல பங்கு பற்றது, இதுவும் அரசியல் செய்யறது தான். நம்பர் 4, டேக்கிங் பார்ட் இன் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ். ஒரு அரசியல் கட்சிக்குள்ளுக்கு சேர்ந்து நாங்க ஒரு ஆக்டிவிஸ்டா, ஒரு பார்ட்டிசிபெண்டா, ஒரு மெம்பரா இருந்து ஒர்க் பண்றோம், இதுவும் டூயிங் பாலிடிக்ஸ் தான். நம்பர் 5, டேக்கிங் பார்ட் இன் ப்ரொடெஸ்ட், ரெலீஸ் எக்ஸெட்ரா. இந்த ஆர்ப்பாட்டங்கள்ல, பேரணிகள்ல பங்கு பற்றி எங்களோட ஒப்பீனியன்ஸ் செல்றது, எங்களோட அதிருப்தி நிலைகளை சொல்றது, இது எல்லாமே டூயிங் பாலிடிக்ஸ் தான். ரைட்? அனுஷ்கி, விளங்குதா அனுஷ்கி? உங்களோட ஒப்பீனியன் ஏதாவது இருக்கிறத பத்தி? ஒண்ணுமில்லை. இல்லையா? தாராளமா சொல்லுங்க. ரைட்? இல்லாட்டி உங்களுக்கு ஒரு புதிய ஒரு கன்வர்சேஷன் இந்த ஸ்டார்ட் பண்ணணும்டா எல்லாம் தாராளமா பேசுங்க. ரைட்? இஷ்யூ ஒன்றும் இல்லை. ரைட்? ரிமாஸ் மௌலவி, ஓகேயா? This one, yeah. Okay. ஓகே ஓகே. நாங்க இதை இன்னும் கொஞ்சம் விளங்கி கொள்ள ஆரம்பிக்கும் அப்படின்னா, இந்த நாங்க ஃபெஸ்டிவ பாக்குறது வந்து பொலிட்டிக்ஸ பத்தின வித்தியாசமான பெர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒன்று பார்த்தோம் ஸ்டேட் சென்ட்ரிக், அரச பத்தி, அரச நிர்வாகத்தை பத்தி, ஆட்சி செயல்முறையை பத்தி படிக்கிறது தான் பொலிட்டிக்ஸ் என்று பார்த்தோம். இன்னொன்று பார்த்தோம், இல்ல ஒரு சமூக செயல்முறைக்குள்ளுக்கு ஒரு அரசுக்குள்ள இருக்கிற எல்லா பிரஜையும் பங்கு பற்றத்தை தான் நாங்க பொலிட்டிக்ஸ் என்று பார்த்தோம். ரைட்? சோ இந்த சமூக செயல்முறை எப்படி இவோல்வ் ஆகின அப்படின்னு பார்ப்போம், எப்படி படிப்படியா வளர்ச்சி அடைஞ்சு அப்படின்னு பார்ப்போம். கிரேக்க காலத்துல ரெண்டு விதமா இது பார்க்கப்பட்ட. ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனல் வர்சஸ் காமன் டாஸ்க்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், டூ டைப்ஸ் ஆஃப் டாஸ்க் சீக்கிர, ஒன்று பர்சனல் டாஸ்க், அடுத்து காமன் டாஸ்க். எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில நாங்க செய்யறது, எங்களோட பொதுவான வாழ்க்கையில நாங்க செய்யறது. பர்சனல் டாஸ்க் மீனிங் எவ்ரி சிட்டிசன் ஹேண்ட்லிங் த மேட்டர்ஸ் ஆஃப் ஹிஸ் ஓன் ஃபேமிலி. எங்களோட தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில நாங்க ஒரு பிரஜையாயிக்க கொள்ள செய்யற வேலை. காமன் டாஸ்க் மேக்கிங் லாஸ் அண்ட் ஹேண்ட்லிங் கவர்னன்ஸ் ஆஸ் அ சிட்டிசன். ஒரு பிரஜையா இருந்து கொண்டு ஆட்சி செயல்முறையில பங்கு பற்றி இந்த சட்டங்களை உருவாக்குறதுல பங்களிப்பு செய்யறது. ஓகே, இப்ப இத பத்தின ஒரு 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 டீப்லி கன்சென்ட்ரேட்டட் வியூ ஒன்று நாங்க பார்ப்போம். இப்ப நாங்க ஃபெஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி, கிரீக் அந்த காலப்பகுதியில கிரீக் சிட்டி ஸ்டேட்ஸ்ல இருந்த மக்கள் தொகை சரியான மட்டும் குறைவு, சின்ன ஒரு க்ரௌட் தான் இருந்தது. ஸோ அந்த சிட்டி ஸ்டேட்ஸ் எத்தன்ஸோ ஸ்பாட்டால ஒரு புதிய ஒரு லோ ஒன்று கிரியேட் பண்ண, ஒரு புதிய ஒரு சட்டம் ஒன்று கிரியேட் பண்ணுவாங்க. புதிய ஒரு சட்டம் இப்போ நாங்க சொல்ற, ஃபார் எக்ஸாம்பிள், நாளையிலிருந்து அங்க அகாடமி, லைசியம் இந்த மாதிரி இன்ஸ்டிடியூட் இருந்ததானே. ஓகே, அகாடமியில படிக்கிற புள்ளகளுக்கு, அகாடமி என்று சொல்றது பிளேட்டோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட், பிளேட்டோ படிப்பிச்சு கொடுத்த கல்வி நிலையத்த பேரு. அதுல படிக்கிற புள்ளகளுக்கு நாளையிலிருந்து எஜுகேஷன் ஃப்ரீ, எல்லா புள்ளகளுக்கும் டியூஷன் ஃபீ இல்லை. ஸோ அவங்களுக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸும் சொசைட்டியா இருந்து நாங்க செஞ்சு கொடுக்குற அப்படி ஒரு டிஷ், ஒரு லோ ஒன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு என்ன செய்வாங்கட்டா, எல்லாரையும் கூப்பிடுவாங்க.
ரைட். அப்படின்னா கிரீக் அந்த சிட்டி ஸ்டேட்ல இருக்கிற ஏதென்ஸ்ல இருக்கிற அந்த ஆட்கள் எல்லாத்தையும் ஒரு மல்லை அடிவாரத்துக்கு கூப்பிடுவாங்க. கூப்பிட்டு மேல்ல இருந்து அந்த அந்த ஊர்ல இருக்கிற பெரியவரோ இல்லாட்டி அவங்க மதிக்கிற ஒரு மனுஷன் கேட்ப இந்த லோவை கிரியேட் பண்றதுல யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிற அப்படின்னு கையை தூக்குங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. கையை தூக்குங்கோ இல்லாட்டி வட்டவோ உங்களுக்கு எக்ரின்றதுக்கு ஒரு சிக்னல் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு. சோ அந்த சிக்னல் சொல்லப்படுறத வச்சு கூட பேர் அதை விரும்பினா அது லோவா மாறும். சோ ஒரு லோ கிரியேஷன்ல அந்த பீரியட்ல அந்த சிட்டி ஸ்டேட்ல இருந்த அந்த நகர அரசுக்குள்ளுக்கு இருந்த எல்லாரும் பார்ட்டிசிபேட். உங்களுக்கு தெரியும் அவங்களோட பிரைவேட் லைஃப் அவங்களோட ஃபெமிலி லைஃப் பர்சனல் லைஃப் அவங்க பார்க்குற அதே நேரம் அவங்க கொமன் டாஸ்க்லையும் பார்ட்டிசிபேட் பண்ண. ஸோ அந்த பீரியட்ல அவங்க பர்சனல் டாஸ்க்கும் கொமன் டாஸ்க்கும் ரெண்டையும் செஞ்சு அந்த சோசியல் ப்ராசஸ்ல வந்து ரெண்டையும் செஞ்சு. இப்ப மாடர்ன் கண்டெக்ஸ்ட்ல நாங்க பார்த்தோம்னா பர்சனல் டாஸ்க் சிமிலர், common tasks changed due to representative democracy. இப்பேட காலப்பகுதியில பர்சனல் டாஸ்க் கொண்டுதான் அப்பேட காலப்பகுதியில் இருந்த பர்சனல் டாஸ்க் குடும்ப விஷயங்கள்ல ஒவ்வொரு சிட்டிசனும் பார்க்கறது இப்பயும் பார்க்குது. common task changed. common taskன்றது மாறிட்டது due to representative democracy. ஓகே, யாராவது சொல்லுங்க. இந்த பிரதிநிதித்துவ ஜனநாயகம் வந்ததால இந்த common task மாறிட்டுது அப்படின்றதால நீங்க என்னத்தை விலகி கொள்றீங்க? அஃப்ரா, நீங்க என்னத்தை விலகி கொள்றீங்க? அஃப்ரா, அஃப்ரா கதைங்க, நீங்க பயப்பட தேவை ரைட். நீங்க உங்களோட பிரசன்டேஷன் ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கொள்ளுங்க ரைட். நீங்க பேசுவோம். ஏண்டா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது. ஏண்டா கன்வென்ஷனல் வேல பாரம்பரிய வழிமுறையில தான் இந்த ஸ்கூல்ஸ் அதெல்லாம் போகும். அது சொல்லிட்டு தான் இந்த இன்னும் 6 பெஞ்சுக்கு ஜொப் இல்லாம இருக்கு. அப்படிதான் நம்ம Yeah, yeah. Maulavi, if you are able to, you can switch on the video. விருப்பம்னா உங்களுக்கு வீடியோ ஆன் பண்ணிடுங்க, உங்களோட ஃபேஸை கொஞ்சம் பார்ப்போம். என்ற அந்த யாரும் தெரியாத நம்ம எக்ஸ்பிரஷனை வச்சு தான் நான் யோசிப்பேன் ரைட் இது எந்த டிரெக்ஷன்ல போகுது அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே, கொஞ்சம் நீங்க. ஓகே ஓகே. நுஸ்கி, நுஸ்கி இதை பத்தி நீங்க என்ன உங்களோட ஒப்பீனியன்? நுஸ்கி, நுஸ்கிக்கிறா? ஓகே ஓகே. அஃப்ரா, நீங்கிக்கிறா? சார் ஓகே. நீங்க இந்த ரிப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படி பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அப்படி என்று நீங்க ஏதாவது சொல்லணும்னு கேள்விப்பட்டீங்களா இது வரைக்கும் நீங்க படிச்சதுல? அப்படி ஏதாவது ஒரு வேர்ட் கேள்விப்பட்டீங்களா? ஓ சார் அப்படி என்ன என்னது? நீங்க பேசுங்க, உங்களோட ஒப்பீனியன்ஸ் சொல்லுங்க, எந்த ஒரு இதுவும் இல்லை. ஓகே. ரிமாஸ் மாலவி? ஓகே ஓகே. இப்போ அந்த பீரியட்ல வந்து கிரீக் பீரியட்ல வந்து சனத்தொகை குறைவா இருந்தது. அப்போ ஒவ்வொருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த லோ மேக்கிங்ல சட்டங்கள் உருவாக்குறதுல பங்கு பற்றியலுமா இருந்தது. இப்ப இருக்க காலப்பகுதியில சனத்தொகை சரியான மட்டும் கூடும். அதாலதான் இந்த ரிப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி வர ஆரம்பிச்சது.
அந்த காலத்துல இருந்த டெமோக்ரஸின்னாவே மீனிங் நாங்க அதுக்கு எட்டிமாலஜிக்கல் சொல் ரீதியா கொடுக்கிற வரைவிலக்கணம் என்னன்னா டீமோஸ் பிளஸ் கிரேட்டோஸ். டீமோஸ்ண்டா மக்கள், கிரேட்டோஸ்ண்டா ரூல். அப்படின்னா மக்கள், மக்களை ஆட்சி செய்வது. அப்படின்னா மக்கள் ஆட்சியை தான் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்றது. ஸோ டெமோக்ரஸின்னா அதுக்குள்ளுக்கு மக்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும், இது பிரதிபலிக்கப்படுவோம். இந்த கால பீரியட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டாண்டா கிட்டத்தட்ட 2,30,00,000 பாப்புலேஷன். ஸோ 2,30,00,000 மக்களும் ஒரு மலையடிவாரத்துக்கு ஒடுக்கெல்லாம் சேரலாம், சேர்ந்து அவங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் சொல்லலாம். ஸோ அதுக்காக என்ன செய்யறாங்கன்னா ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் அவங்களோட ரிப்ரசன்டேட்டிவ்ஸ் பிரதிநிதிகளை பார்லிமெண்ட்டுக்கு அனுப்புறது. பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பி அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் அந்த மக்களோட கோரிக்கைகளை, அந்த மக்களோட விருப்பு வெறுப்புகளை அங்கு பிரதிநிதித்துவப்படுத்துறது. ஸோ அப்பேற காலப்பகுதியில, கிரேக்க காலப்பகுதியில ஒவ்வொரு பிரஜையும் வந்து தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அது மாதிரி காமன் டாஸ்க் பொது வாழ்க்கையிலையும் பங்கு பற்றின. பட் இப்பேட காலப்பகுதியில ஒவ்வொரு பிரஜையும் தனிப்பட்ட வாழ்க்கையில பங்கு பற்ற, பட் பொது வாழ்க்கையில நேரடியா பங்கு பற்ற இல்ல, அவற்றை பிரதிநிதிகளை அனுப்பி அந்த ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி அப்படின்ற பிரதிநிதித்துவ ஜனநாயக வழியில வந்து பொது வாழ்க்கையில இல்லாட்டி பொதுவான வேலைகள்ல பொதுவான அரசியல் வாழ்க்கையில வந்து பங்கு பற்றது. விளங்கிச்சா? விளங்கிச்சா நுஸ்கி? அப்புறம் விளங்கிச்சா? sir. ரஹ்மா விளங்கிச்சா? Yes. ஓகே ஓகே. ஃபைனல் டிஸ்டிங்ஷன் ரைட். இப்போ நாங்க பொலிட்டிக்ஸுக்கும் பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கும் இருக்கிற இந்த ஃபைனல் டிஸ்டிங்ஷனை பார்ப்போம், ஒரு கடைசி வேறுபாட்டை பார்ப்போம். ஸோ பொலிட்டிக்ஸ் என்று சொல்றது a system that every person in society is subjected to, right? Politics என்று சொல்றது சொசைட்டியில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனும் கட்டாயம் சப்ஜெக்டட் டுண்டா அப்படின்னா அதுக்குள்ளுக்கு கட்டாயம் பங்கு பற்றி ஆகும், ரைட்? சப்ஜெக்டட் டுன்னா அந்த அளவுக்கு அது டீப் மீனிங். அப்படின்னா நாங்க சப்ஜெக்ட்னு ஒரு 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 இங்கிலீஷ்ல ஒரு வேர்டு நாங்க யூஸ் பண்றோம், அடிமை. அந்த அளவுக்கு அதுல பாரதூரமிக்கிறோம். அப்படின்னா டிமாண்டா நாங்க இந்த அளவுக்கு சொல்றோம் அப்படின்னா சொன்னதெல்லாம் செய்யணும் மாதிரி, அப்படின்னா அவருக்கு வேற ஆப்ஷனே இல்லாத மாதிரி ஒரு பர்சன், ஒரு சொசைட்டில ஒரு பர்சன் இருந்தா கட்டாயம் அவர் இந்த சிஸ்டத்துள்ளுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணித்தான் ஆகும், ரைட்? ஸோ பொலிட்டிக்ஸ் கட்டாயம் ஒவ்வொரு மனுஷனும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஆக வேண்டிய ஒரு சமூக செயல்முறையை தான் நாங்க பொலிட்டிக்ஸ் அப்படின்னு சொல்றோம், அரசியல் என்று சொல்றோம், ரைட்? ஸோ இந்த செயல்முறைக்குள்ளுக்கு நாங்க ஏற்கனவே சொன்ன டெஃபினிஷனை நாங்க சேர்த்தி பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு அழகான டெஃபினிஷன் எங்கள்கிட்ட கேட்கிறாங்களுக்கு சொல்லிடும். இப்படி சொல்லும், யாராவது உங்கள்கிட்ட வந்து பொலிட்டிக்ஸ்னா என்னன்னு கேட்டேன்னா கட்டாயம் நீங்க சொசைட்டில ஒரு மெம்பரா இருக்கு சொல்லு, ரைட்? நீங்க சொசைட்டில மெம்பர் தான், நீங்க சொசைட்டில மெம்பர். அப்ப கட்டாயம் நீங்க இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சருக்கு கட்டாயம் இருந்தே ஆகும். நீங்க ஒரு சொசைட்டில மெம்பரா இருக்கிறதால கட்டாயம் எதுவா சப்ஜுகேட் ஆக்கப்படுவோமோ அதைத்தான் நாங்க பொலிட்டிக்ஸ் என்று சொல்றது. அந்த சப்ஜுகேட் பண்ணப்படுற ப்ராசஸ்ல அப்படின்னா நீங்க சமூக செயல்முறைக்குள்ளுக்கும் ஈக்கிறதால கட்டாயம் எந்த பொறிமுறைக்குள்ளுக்கும் உள்ளாக்கப்படணுமோ அதைத்தான் நாங்க பொலிட்டிக்ஸ்ன்ற. பட் அந்த பொலிட்டிக்ஸ்குள்ளுக்கு நீங்க சப்ஜுகேட் ஆகிறேன், உள்ளாகிற நீங்க அதிகார போட்டிக்குள்ளுக்கு ஈக்கிறதால நீங்க ஒரு பர்சனா சொசைட்டிக்குள்ளே கட்டாயம் நீங்க எதை நாடி இந்த சமூகத்துக்குள்ளுக்கோ உங்களோட செயற்பாடுகளை செய்யறா அதிகாரத்தை பெறுறதுக்காக, அதிகாரத்தை தக்க வச்சு கொள்றதுக்காக, அதிகாரத்தை பிரயோகிக்கிறதுக்காக, ரைட்?
சோ நீங்க அதிகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு தக்க வச்சுக்கொள்றதுக்கு பிரயோகிக்கிறதுக்காக வேண்டி சமூக செயல்முறைக்குள்ளுக்கு பங்கு பற்றத்தால இந்த பொலிட்டிக்ஸ்குள்ளுக்கு நீங்க கட்டாயம் ஈடுபட்டே ஆகும். ரைட்? இது நீங்க பொலிட்டிக்ஸை பத்தி சொல்ற டெஃபினிஷன். ரைட்? Political science meaning organized theoretical subject discussing the theoretical aspects of politics. இப்ப நாங்க சொன்ன மாதிரி இந்த பவர் பொலிட்டிக்ஸ் அது மாதிரி நீங்க சமூகத்துக்குள்ளுக்கு ஒரு மெம்பர் ஆயிக்கிறதால கட்டாயம் ஈடுபட்டே ஆக வேண்டிய ஒரு செயற்பாடுதான் பொலிட்டிக்ஸ் அப்படி என்றத இல்லாட்டி அப்படி என்றதுக்குள்ளுக்கு ஈக்கிற தியரிஸ், அதுக்குள்ள கேட்கிற ஐடியாலஜிஸ், அதுக்குள்ள கேட்கிற கன்செப்ட்ஸ், ரைட்? இத பத்தி அந்த கருத்தியல்கள், கோட்பாடுகள், கருத்துகள் இத ஆர்கனைஸ்டா ஒரு முறையா, ரைட், ஒரு வரைவிலக்கணத்துக்குள்ளுக்கு டிஸ்கஸ் பண்ற அப்படின்னா இத நீங்க பகுப்பாய்வு செய்யறது, கலந்துரையாடுறது, இந்த செயல்முறையை தான் நாங்க சொல்றது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்லி. Studying political science is optional, not required to become a politician. Right? அரசியல் விஞ்ஞானத்தை படிக்கிறது ஒரு ஆப்ஷனல் வேலை. நீங்க ஒரு பொலிட்டீஷியனா மாறணும், ஒரு அரசியல்வாதியா மாறணும்னா நீங்க கட்டாயம் அரசியல் விஞ்ஞானத்தை படிக்கணும் இல்லை. ரைட்? இத இத நீங்க எப்படி விலை கொள்றது திமாஸ் மாலை? இந்த 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 கோட்டை இந்த கோட்டை நீங்க எப்படி விலை கொள்றது? Studying political science is optional. நீங்க political science படிக்கிறது உங்களோட தெரிவு. தெரிவு அது ஒரு பொலிட்டீஷியனா இக்கணும், பொலிட்டீஷியனா மாறுறது தான் படிக்கணும்ன்றது ஒரு தேவை இல்லை அப்படின்றது. அப்ப நீங்க பொலிட்டிக்ஸ் படிக்கிற ஆப்ஷனலான ஒரு வேலையை நீங்க செய்யற, ஆப்ஷனலான வேலையை நான் செய்யறதுன்னா இது வந்து எல்லா ஆஸ்பெக்ட்லயும் வந்து இந்த ரிஃப்ளெக்ஷனை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். கட்டாயம் அது விளங்கணும் என்றது உண்மையாவே ஒரு விஷயமா விளங்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்ன எக்ஸ்பிளனேஷனை விட செகண்ட் எக்ஸ்பிளனேஷனுக்கு நீங்க முன்னுரிமை கொடுக்குற அப்படின்னு நாங்க பொலிட்டிக்ஸ்னா என்னன்றதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு சொன்னோம். ஸ்டேட்டை பத்தி, அரசை பத்தி, ரைட், அரசின் அட்மினிஸ்ட்ரேஷன், அரசின் நிர்வாக முறையை பத்தி, கவர்னன்ஸ், ஆட்சி முறையை பத்தி படிக்கிறது தான் பாலிடிக்ஸ். ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுத்த. செகண்ட் என்னன்னா அது ஒரு சோசியல் ப்ராசஸ், ஒரு சமூக செயல்முறை. சமூக செயல்முறைக்குள்ளுக்கு அதிகாரம் எப்படி எப்படி ஒர்க் பண்ணது, ரைட்? பவர் பாலிட்டிக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணது, அது எங்களோட பர்சனல் லைஃப்லயும் சரி, எங்களோட இன்டர் பர்சனல் லைஃப்லயும் சரி, இன்ட்ரா பர்சனல் லைஃப்லயும் சரி, எங்களுக்கு உள்ளுக்கும் சரி, எங்களுக்கு இடையிலும் சரி, ரைட்? சோ இதுக்குள்ளுக்கு எப்படி பவர் பாலிட்டிக்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்றத படிக்கிறது தான் உண்மையிலே பாலிட்டிக்ஸ்ன்றது செகண்ட் டெஃபினிஷன் சொன்னேன் நாங்க இப்ப படிச்சேன் தானே. சோ அந்த டெஃபினிஷனுக்கு நீங்க எக்ரி ஆகிறதால நீங்க படிக்கிற அப்படித்தானே. அஃப்ரா அஃப்ரா அந்த 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 கோல்லையா படிக்கிறது? நுஸ்கி எந்த கோல்ல படிக்கிற? இப்ப நீங்க நுஸ்கியோட ஒப்பீனியன் ஸ்டார்டிங்ல இருந்து ஏதாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிக்குதா? ஏதாவது சட்டில் சேஞ்ச் கொஞ்சமாவது? கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஆகி தானே பாலிடிக்ஸ்டா வேற வைப் ஒன்று கிரியேட் ஆகுதா கொஞ்சமாவது? ஓகே. ஸோ எங்கட செகண்ட் ஸ்லைடு சரி ரிப்பீட் ஏ லெவல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் செய்யணுமே இங்கதானே. இது ஒரு வாஸ்டான ஏரியா, இது ஒரு வாஸ்டான ஏரியா. நாங்க ஒரு பியோர் இன்டென்ஷனோட இதை ஸ்டார்ட் பண்ணது. ஏன்னா அவங்களுக்கு இந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் இதாக்கி இந்த இந்த இது நடக்காது. நாங்க இதை கிரியேட் பண்ணதுக்கான மோஷன் நீங்க 2027 இல்லாட்டி வட்டவர் நீங்க ஏ லெவல் படிச்சு முடிய போல உங்களுக்கு விளங்கும். நீங்க லைஃபை பத்தின ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு ஒரு ஸ்கோப்பை நீங்க படிச்சு முடிச்ச.
ரைட். இதே உங்களோட லைஃப்ல நீங்க ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்ப்பீங்க, ரைட். அது விளங்கு ரிமாஸ் மாலைக்கு அது தெரியும், நாங்க இதை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிறேன்றதால மற்றவங்களும் இதை ஃபீல் பண்ணுவோம், ரைட். நாங்க அடுத்தது தேர்ட் ஸ்லைடு போவோம். ஸ்டடிங் பொலிட்டிக்கல் சயின்ஸ் academically. பொலிட்டிக்கல் சயின்ஸை ஒரு கல்வித்துறையா படிக்கிறேன்னா என்ன அப்படின்றத பார்ப்போம், ரைட். வாட் இட் இஸ் அண்ட் வேர் இட் ஸ்டார்ட்ஸ், ரைட். கல்வித்துறையா படிக்கிறேன்டா என்னது, அது எங்கிருந்து ஆரம்பிச்சது, கல்வித்துறையா படிக்கிறது எங்கிருந்து ஆரம்பிச்சு, ரைட். நம்பர் ஒன், politics can be identified as a social process that is originated from social activities of humans, right. அரசியல்ன்றது ஒரு சமூக முறை, ஒரு சமூக செயல்முறை. அது எங்கிருந்து ஆரம்பிச்சாண்டா மனுஷன் சமூக நடவடிக்கைகள் எப்ப ஆரம்பிச்சதோ அப்பிலிருந்து ஆரம்பிச்சது, ரைட். இந்த பவர் அட்டைனிங், பவர் சஸ்டெய்னிங், பவர் அப்ளிகேஷன், அதிகாரத்தை பெறுறது, அதிகாரத்தை தக்க வச்சுறது, அதிகாரத்தை பிரயோகிக்கிறது, எப்போ ஒரு மனுஷன் சமூக வாழ்க்கையில் ஈடுபட ஆரம்பிச்சோ அப்படின்னு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனோட இன்ட்ராக்ட் பண்ண எப்ப ஆரம்பிச்சதோ அப்பயே இது நடக்க ஆரம்பிச்சு. அப்பயே இந்த பொலிட்டிக்ஸ் ஒரு சோசியல் ப்ராசஸா மாற ஆரம்பிச்சுட்டு, ரைட். நான் சில நேரம் ஒரு கண்ட்ரவர்சியா ஆயிக்கேனும், பட் நான் சொல்றேன், ரைட். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு புள்ள இல்லையா, ரெண்டு புள்ள ஹாபீல் அண்ட் காபீல் இல்லையா, ஹாபீல் அண்ட் காபீல், ரைட். ஒருத்தர் இன்னொருத்தரை கொண்டார், இன்னொருத்தரை மர்டர் பண்ணார், ரைட். காபீல் ஹாபீல மர்டர் பண்ணார். அங்க என்ன இருந்தது? அங்க இருந்தது ஒரு என்ன சொல்ற, ஒருத்தர் இன்னொருத்தர் மேல் இருந்த பொறாமன்றது வேற என்ன, ரைட். ஒரு பவர் ரிலேஷன்ஷிப் தானே, ரைட். அப்ப அங்க ஒர்க் பண்ணது ஒரு 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 பொலிட்டிக்கல் டைமென்ஷன், ரைட். ஒரு 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 பொலிட்டிக்கல் எஸ்பெக்ட் நாங்க அதை பார்த்தாங்கன்னா, இப்ப அதுக்கு நிறைய டெபினிஷன் கொடுக்கறதானே. பின்னுக்கால அப்படின்னு ஒரு கேர்ள் இருந்து அந்த கேர்ளை மெரி பண்றதுக்கு இருந்தது, அப்படி ஒரு டெபினிஷன் கொடுக்குற. இன்னொரு இவருடைய குர்பான் எடுத்துக்கொள்ளப்பட்டது, அவருடைய குர்பான் எடுத்துக்கொள்ளப்படல அப்படின்ற டெபினிஷன் கொடுக்குற. என்னொன்று அந்த என்வின்றது, அந்த பொறாமன்றது, அதுக்கு பின்னுக்கால இருந்தது என்ன, ரைட். இந்த பவர் பேலன்ஸ்ல என்னைய விட அவர் கொஞ்சம் மேல போறார், ரைட். சோசியலி அவர் இன்னும் கொஞ்சம் கூட்டி பார்க்கிறார், ரைட். அப்ப அவருக்கு என்ன சொல்ற, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வர. அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்ன செய்ய ஆரம்பிச்சான்னா, அந்த பொலிட்டிக்கல் பொலிட்டிக்கல் ஒரு சுப்பீரியோரிட்டியை மெயின்டைன் பண்றதுக்கு இவரை இல்லாமக்கியாவது நான் இந்த பொலிட்டிக்கல் சுப்பீரியோரிட்டியை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படின்னு யோசிக்க வச்சு ஆரம்பிச்சது. ஸோ எங்களுக்கு பொலிட்டிக்ஸை பத்தி யோசிக்கிறேன்னா அது எல்லா டைமென்ஷன்லையும் யோசிக்கிறேன். அந்த அளவுக்கு பொலிட்டிக்ஸ் இன்ட்ரெஸ்ட். நுஸ்கி, சரியா நுஸ்கி நான் சொல்றது? நுஸ்கி விளங்கல நுஸ்கி, சரி. நான் சொன்ன சரியா? நான் சொன்ன விலங்கல்ல அப்படியே. ரெக்கார்டிங் ஒன்று போட்டு நீங்க கேட்க, ரைட். ரெக்கார்டிங், ரைட். த சப்ஜெக்ட், ஓகே. அஃப்ராக்கு விளங்கினா பேசுறது? அஃப்ரா, நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சார். ஓகே, நான் சொன்ன எக்ஸாம்பிளோட நீங்க எக்ரி ஆகுறா? சொன்ன எக்ஸாம்பிளோட எக்ரி ஆகுறா நீங்க? சார்.
ஓகே 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 உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் போய் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ரைட் இந்த எக்ஸாம்பிள்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதா நினைக்கிறீங்க இல்லையா ஓகே உங்களோட ஸ்கூல்ஸ்ல வைத்து டிசமினேட் பண்ணுங்க இந்த ஐடியாஸ் ஓகே the subject which studies this process in an academic method is known as political science ரைட் இப்ப நாங்க பார்த்தோம் இந்த சமூக செயல்முறைக்குள்ளுக்கு இந்த மனுஷன் எப்ப ஈடுபட ஆரம்பிச்சோ அப்பையிலிருந்து இந்த பொலிட்டிக்ஸ் வந்து படிக்க ஆரம்பிச்சப்பட்டு ரைட் என்ற அப்பையிலிருந்து அந்த பவர் பொலிட்டிக்ஸ் வந்து இல்லாட்டி அந்த பவர் ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிச்சுட்டு ரைட் சோ இந்த செயல்முறையில நாங்க ஒரு கல்வி ரீதியா படிக்கிறத தான் நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ் என்று சொல்றோம் இப்ப நாங்க பொலிட்டிக்ஸ்ல இருந்து பொலிட்டிக்கல் சயின்ஸுக்கு வந்துட்டோம் ரைட் வேற வித்தியாசம் மட்டும் இல்லை நாங்க சொன்ன அந்த ரோ தியரிஸ் சாரி அந்த ரோ திங்ஸ் இல்லாட்டி ரோ மெக்கானிசம்ஸ் ரோ பவர் பொலிட்டிக்ஸ் அப்படின்னா நாங்க அந்த அதிகார போட்டி இல்லாட்டி அந்த அதிகார சமநிலை இல்லாட்டி அந்த அதிகாரத்துக்கான அந்த ஃபைட் எப்படி நடக்கிறன்றத ஒரு கல்வி ரீதியா படிக்கிறத தான் நாங்க பொலிட்டிக்கல் சயின்ஸ்ன்றது அப்ப அதுக்குள்ளுக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறுவனங்கள் வரையிலும் அதுக்குள்ளுக்கு நிறைய புதிய புதிய மெத்தட்ஸ் வரையிலும் கால ரீதியா அதுல ஆக்டிவிட்டிஸ் நடவடிக்கைகள் புதிய செயல்முறைகளா மாறிடும் அது மாறிடும் பட் பேசிக் டெண்டன்சி பேசிக் அடிப்படையில் அதுக்கு இருக்கிற ஈர்ப்பு என்னன்னா அந்த அதிகாரத்தை பெறுறது அது வித்தியாசமான வழிமுறைகள்ல ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு நாடுகள்ல நடைமுறைப்படுத்த அது நிறுவனமயப்படுத்தப்படுகிறது சோ அந்த விஷயங்களை நாங்க கல்வி ரீதியா படிக்கிறத தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படின்னு சொல்றோம் அரசியல் விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம் The academic studies of politics have a long history. இப்ப உங்களை பார்த்தாவிலும் நாங்க ஏற்கனவே பார்த்த விஷயங்கள் தான் அந்த விஷயங்கள் எப்படி ரிவேபரேட் ஆகுது அப்படின்னா திருப்பி வருது ரீசன் என்னன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு ரீஎம்பசைஸ் பண்ணப்படும் இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண உங்களுக்கு நாங்க யூஸ் பண்ண டெக்ஸ்ட் புக் என்னன்னா கிம்ஹான் சூரிய பண்டாரோட 4 வால்யூம்ஸ்ல இருக்கிற இந்த புக் உங்களோட சிலபஸ் ஓரியன்ட் பண்ணி பர்சனலா எழுதப்பட்ட ஒரு புக் அதுல இருந்து தான் நம்மளோட ஸ்லைட்ஸ் வந்து கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிறேன் ரைட் ஏன்னா அந்த அளவுக்கு உங்களுக்கு இதை எம்பசைஸ் பண்ண விரும்புறேன் அப்போ உங்களுக்கு நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இதை கேட்க உங்களுக்கு ரீஇம்பிரிண்ட் ஆகும் உங்களோட மனசுக்கு ஆழமா பதிஞ்சு இந்த பேசிக்ஸ் வந்து நல்லா உங்களோட ரத்தத்தோட உங்களோட சதையோட நல்லா பின்னி பிணைஞ்சிடும் ரைட் அப்ப அடுத்தடுத்த நாங்க பெரிய விஷயங்கள் பேச போல இதுல இருந்து உங்களுக்கு ஐடியாஸை டெவலப் பண்ணி கொண்டு போயிடும் The academic studies of politics have a long history which runs up to 4th century BC. Right? இந்த அரசியலை வந்து ஒரு கல்வி ரீதியா படிக்கிறன்றது வந்து கிறிஸ்துவுக்கு முன் 4வது நூற்றாண்டு வரைக்கும் பழமையான நாங்க பார்த்த மாதிரி கிரீக் பீரியட் வரைக்கும் பழமையான Studying political science as a subject was initiated during the ancient Greek era which the contributions of philosophers such as Aristotle, Plato, and Socrates. Aristotle, Plato, Socrates மாதிரியான தத்துவவியலாளர்களால பழைய கிரேக்க கால பகுதியில இது ஒரு கல்வி பாரம்பரியமா ஆரம்பிக்கப்பட்டது இனிஷியேட் பண்ணப்பட ஆரம்பிச்சது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுங்க பொஷான வேர்ட்ஸ் இல்லையா யூஸ் பண்ணேன் இந்த பிள்ளை ஸ்கூல்ல எல்லாம் பேச பொஷா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா இனிஷியேட் ரைட் ரைட் யூஸ் பண்ணுங்க புதிய எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரைட் நஸ்கி என்ன செய்ய நஸ்கி எப்படி நல்லமா அரிஸ்டோட்டல் பிளேட்டோ எல்லாம் எப்படி புதிய ஒரு பிக்சர் ஒண்ணு கிடைச்சதா அவங்கள பத்தி அவங்களோட இறக்கம் கொண்டு வருதா உங்களுக்கு okay. Hence, political science is one of the oldest social sciences in the world with an academic content which has been rapidly evolving for nearly 25 centuries. So, political science என்றது social scienceல சமூக விஞ்ஞானங்கள்ல இருக்கிற ஒரு பழமையான ஒரு academic content
ரைட்? ஒரு 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 பெரிய அளவான ஒரு கல்வி கண்டென்ட், கல்வி உள்ளடக்கு அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு நாலேஜ் பூல, அந்த அளவுக்கு அறிவு பாரம்பரியத்தை கொண்டிருக்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் பொலிட்டிக்கல் சயின்ஸ். கிட்டத்தட்ட 25 செஞ்சுரிஸ், 25 செஞ்சுரிஸ்ன்றது 2500 வருஷமா இவோல்வ் ஆகி கொண்டு வர ஒரு சப்ஜெக்ட். யோசிச்சு பாருங்க, அப்ப நாங்க படிக்கிறது எவ்வளவு ஒரு ஒர்த் வைல் சப்ஜெக்ட், ரைட்? உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு காரோ இல்லாட்டி நல்ல ஒரு சாப்பாடு, நல்ல ஒரு ஹோட்டலோ, ரைட், ஒரு ஒரு வருஷத்துக்கு மேல சஸ்டைன் ஆகிறதே கஷ்டம் இல்லையா? நானும் வெளியே சாப்பிட போறேன், உங்களுக்கு தெரியும், யூனிவர்சிட்டிக்கு முன்னிக்கிற மிஸ்டர் சாயல தின்னதுன்னு எனக்கு கேட்கலாம், ரைட்? அங்க தூரத்துல புதிய ஷாப் போட்டு FCN, அப்ப தூரம் தான், பட் வேற வழி இல்லை, சாப்பிட போறேன்டா சாப்பாடு இங்க அழுத்துட்டு, ரைட்? அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்றாங்க, ரைட்? அப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ் யோசிச்சு பாருங்க, அதோட குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தில்லாட்டி எப்பயோ அவுடேட் ஆயிடும். அது 2500 வருஷத்துக்கு போறோம். இப்ப யூனிவர்சிட்டிஸ்ல படிப்பிக்கப்படுறாங்க, ரைட்? லண்டன்ல இருக்கிற ஆக முக்கியமான ஒரு யூனிவர்சிட்டி தான் லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சயின்ஸ், ரைட்? அங்க நீங்க ஒரு டிகிரி எடுக்கிறன்றது வேற லெவல், ரைட்? அப்ப அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு ஒர்த் வைல் இருக்கிற இன்டர்நேஷனல் ரிலேஷன்ஸ் மாதிரியான தெரியும், BMACH எல்லாம் ஃபாரின் மினிஸ்ட்ரியோட சேர்த்தினா தனியான கோர்ஸ் ஸ்டடிஸ் இருக்கிறது, ரைட்? 1 year 1.5 year உங்களுக்கு விருப்பம்னா உங்களுக்கு ஏலவல் முடிஞ்சது போறோம், உங்களுக்கு யூனிவர்சிட்டி போகாமலே உங்களுக்கு அந்த கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாம் முடிக்கணும், ரைட்? ஃபைன், நாங்கள் அது போறோம் இது பத்தின கைட்ஸ் நாங்கள் தருவோம், ரைட்? ஓகே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு 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 நாலேஜ் ட்ரெடிஷன் தான் வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் சொல்றோம். ஓகே, ஓகே. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்கோப், அதுல பரப்பு எவ்வளவு வாஸ்ட் அண்ட் டைவர்ஸ்ன்னு பார்ப்போம், அது எவ்வளவு விஷாலமானது அப்படின்னு பார்ப்போம். The academic content of political science is vast and diverse. அப்படின்னா பொலிட்டிக்கல் சயின்ஸ் உள்ளடக்கம்ன்றது சரியான, அது விஷாலமானது, அந்த அளவுக்கு பரம்பு, அந்த அளவுக்கு பரம்பு. நாங்களும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்பெஷல் செய்யறீங்க. இப்ப நான் 4th இயர்ல இருக்கிறேன், நாங்க படிக்கிற ஆனா எவ்வளவு படிச்சு முடியலாத அளவுக்கு கண்டென்ட் தெரியுமோ தெரியாது. நாங்க பிரைவேட் கன்சல்டேஷன் செய்யறது, பொலிட்டிக்கல் பிரைவேட் கன்சல்டேஷன் செய்யறது. அப்போ ஒரு போயத்தில் அவர் ராயல் காலேஜ்ல படிக்கிறது, ராயல் காலேஜ்ல அவர் படிச்சவர். இப்போ NIBM இருந்தானே, நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அப்ப அந்த பிரைவேட் கேம்பஸ்ல வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் படிக்கிறார். அப்போ அவங்களோட பாபா வந்து கொழும்பு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற முக்கியமான ஒரு போலீஸ் ஆஃபீஸர். அப்போ என்கிட்ட கால் பண்ணி கேட்டார், எனக்கு ஒரு 3 years வந்து ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிடுமா, எனக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ் டீச் பண்ணணும், நான் வந்து கெரியர் பொலிட்டீஷியன். அப்ப நான் வீக்ல 2 hours கொடுத்திருக்கிறேன். அப்ப அவருக்கு நான் ஃபாலோ பண்ற புக் குளோபல் பொலிட்டிக்ஸ். கிட்டத்தட்ட அந்த புக்கை நாங்க சிலபஸா படிச்சு முடிகிறதுக்கு 1.5 year 2 years எடுக்கும் ஒரு புக்கை படிச்சு முடிகிறது, ரைட்? படிச்சு முடிகிறது, ரைட்? அவர்கிட்ட புக் அண்ட்ரூ ஹேவர்ட்ஸ் அந்த புக்ஸ் மட்டும் இது 4 books 4 volumes, ரைட்? 10 வருஷம் எடுக்கும்னு அது, ரைட்? அப்ப இந்த அளவுக்கு அதுல ஸ்கோப், அதுல வாஸ்ட் டைவர்சிட்டி இருக்கிறது, ரைட்? மிஸ்கி 10 வருஷம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிப்பீங்களா? அனுஷ்கி சொல்ல தெரியாது என்ன, எங்க முடியும்னு தெரியாது என்ன? In general, the territories of the subject can be summarized as follows, right? பொதுவா இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் டெரிட்டரிஸ், அதோட வரையறை, அதோட எல்லைகள், இல்லாட்டி அதுக்குள்ளுக்கு என்ன சப்ஜெக்ட் ஈக்கிற அப்படின்றத நாங்க சமரைஸ் பண்ணி பார்ப்போம், ரைட்? நாங்க கொஞ்சம் வரையறுத்து பார்ப்போம். நம்பர் 1, பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அரசியல் நிறுவனங்கள். அப்படி என்றால் இப்ப நாங்க பார்க்கிறது அரசியல் விஞ்ஞானத்தை கல்வி ரீதியா படிக்கிறது. அந்த கல்வி ரீதியா படிக்கிறதுக்குள்ளுக்கு அதோட வாஸ்டான ஸ்கோப், அதோட பரந்த பரப்புள்ளுக்கு என்னென்னலாம் நீக்குது அப்படின்றத நாங்க பொதுவா பார்க்கணும். இதுல முக்கியமாக பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அரசியல் நிறுவனங்கள் கொண்டு.
This includes politically established institutions which handle the process of governance. இதுக்குள்ளுக்கு உள்ளடங்குற விஷயங்கள் என்னன்னா அரசியல் ரீதியா நிறுவப்பட்ட நிறுவனங்கள் ஆட்சி செயல்முறையை கொண்டு போறதுக்காக. அப்படின்னா நாங்க ஃபர்ஸ்ட் சொன்னோம் அரசுன்னு நீக்குது, அந்த அரசு அதுல ஆட்சி செயல்முறையை கொண்டு போகுது, அந்த ஆட்சி செயல்முறையை கொண்டு போறதுக்கு நிறுவப்பட்டிருக்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கிற நிறுவனங்கள் தான் நாங்க இது கொடுக்க பார்க்கலாம். ரைட்? Political science analyzes these institutions in terms of structure, content, powers, and the connection between each other. Right? இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த ஒவ்வொரு நிறுவனத்தையும் கட்டமைப்பு எப்படி இருக்குது, கண்டென்ட் அதுல உள்ளடக்கம் எப்படி இருக்குது, பவர்ஸ் அது ஒவ்வொன்றையும் அதிகாரங்கள் எப்படி இருக்குது, and the connection between each other அந்த ஒவ்வொரு நிறுவனங்களுக்கும் இடையில தொடர்பு எப்படி இருக்குது என்றதை பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெஜிஸ்லேச்சர், அந்த அரசியல் நிறுவனத்துக்கு ஒரு உதாரணம் தான் லெஜிஸ்லேச்சர். லெஜிஸ்லேச்சர்ன்றது சட்டத்துறை. இந்த சட்டத்துறையோட யாராவது எனக்கு சொல்லுங்க, இந்த லெஜிஸ்லேச்சர்னா என்னது, சட்டத்துறைன்னா என்னது? ஒரு அரசுண்டா இல்லாட்டி ஒரு அரசாங்கம் சட்டத்துறை அப்படின்றதால நீங்க கன்செப்சுவலைஸ் பண்றது, நீங்க கருதுறது என்னது? நுஸ்கி லெஜிஸ்லேச்சர் என்னது? நுஸ்கி சட்டத்துறை நுஸ்கி தெரியாது. அஃப்ரா சொல்லுங்க. லெஜிஸ்லேச்சர் சட்டத்துறை என்ன? ஒரு நாட்டுல சட்டத்துறை எது? அப்புறம் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? சட்டத்துறை என்னது அப்புறம்? பார்லிமெண்ட். வெரி குட். பாராளுமன்றம். அவ்வளவுதான். எக்ஸிக்யூட்டிவ் நிறைவேற்றுத்துறை நிறைவேற்றுத்துறை நிறைவேற்றுத்துறைன்றது ஜனாதிபதி, பிரதமர் அப்படின்னா உருவாக்குற சட்டங்களை நடைமுறைப்படுத்துறாங்க. அப்படின்னா ஒரு அரசின் தலைவர், ஒரு அரசாங்க தலைவர், அவரை தான் நாங்க நிறைவேற்றுத்துறை அப்படின்னு சொல்றோம். நாங்க இதெல்லாம் ஒரு டீட்டெயிலா பார்ப்போம். ரைட்? ஜுடிஷியரி. ஜுடிஷியரின்னா ரஹ்மா court, it means Supreme Court. Super, very good. ஜுடிஷியரின்றது நீதிமன்றம். ஓகே. அண்ட் ரீஜனல் கவர்மெண்ட்ஸ், பிராந்திய அரசு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்தியா எடுத்துக்கொண்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஈக்கும், அது மாதிரி அவங்களுக்கு ஸ்டேட்ஸ் ஈக்கும், மாநிலங்கள் ஈக்கும், மாநிலங்களுக்கு அரசாங்கங்கள் ஈக்கும். மாதிரி லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ். லோக்கல் கவர்மெண்ட் பாடிஸ்ன்றது உள்ளூராட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்ரீலங்காவை எடுத்துக்கொண்டா ஸ்ரீலங்காவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நீக்கும், மத்திய அரசாங்கம் நீக்கும். அது மாதிரி மாகாண அரசாங்கம் நீக்கும். அது மாதிரி ஸ்ரீலங்காவோட பிரதேச சபை நீக்கும். கிட்டத்தட்ட அந்த எலெக்ஷன் பிரதேச சபை எலெக்ஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அஃப்ரா தல்கஸ்பிட்டியா தான் உங்களோட பிரதேச சபை என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அரநாயக்கு. சூப்பர். ரஹ்மா உங்களோட பிரதேச சபை என்னது? டிவிஷனல் செக்ரட்டேரியட். I don't know. Where is Himatiram situated in? You tell. I don't know. I don't have a clear word. Mavanalla. Right? Mavanalla. Right. Nuski பிரதேச சபை என்னது? கல்முனை. சூப்பர். நீங்க அக்குறையில தான் கேட்கிறேன். அக்குறை இல்ல இல்லையா?